26/12/2025 கிறிஸ்மஸ் முடிந்த அடுத்த நாள் வந்து காலையில் எங்களுக்கு ஜெபா மார்டின் அப்படின்றவங்க குனிமுத்தூர் பகுதியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து கிறிஸ்மஸ் ஒரு ஒரு உறவினர் இறப்பிற்காக சாத்தான்குளம் போயிட்டு வந்து வீட்டை பார்க்கும்போது வீட்டில் பீரோவில் இருந்த சுமார் 103 பவுன் மதிப்புள்ள தங்க நகைகள் காணாமல் போய்விட்டதாக எங்கள் குனிமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் நம்ம வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை நம்ம தொடங்கும் போது முதல்ல நம்மளுக்கு கிடைச்ச குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து உடைச்சி எந்த நகையும் கொள்ளையடிக்கப்படலை. அது வந்து ஒரு சாவி போட்டு திறந்த மாதிரி இருந்தது. பீரோவும் உடைச்ச மாதிரி இல்லை. அதனால எங்களுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து சென்று உறவினர்கள் அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மேலே தான் எங்களுக்கு முதல்ல சந்தேகம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி அஃபென்சஸ்லாம் வழக்கமான அஃபென்சஸில் கதவை உடைச்சி பீரோவை உடைச்சி தான் எடுத்து அந்த திருடு போகும். இதனால் வந்து நம்ம அந்த உறவினர்கள் அதை பற்றிய தகவல்களை நம்ம விசாரிச்சுக்கிட்டே இருந்தோம். சில பேர் மேலேயும் எங்களுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. அவங்கள கூப்பிட்டு விசாரித்ததில் அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற அடிப்படையில் அவங்கள நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். பின்னர் வந்து ஒரு முக்கியமான குழு எங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா, 2024 இதே குனிமுத்தூர் பகுதியில் ஒரு 2 வழக்குகள் இந்த மாதிரி சாவி போட்டு திருடு போன வழக்குகள் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இது இன்னும் கண்டுபிடிக்காமல் இருந்ததுன்றது தெரிய வந்துச்சு. அந்த வழக்கில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை பற்றிய தகவல்களை நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சதுலேயும் இந்த வழக்கிலே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம அனலைஸ் பண்ணதுலேயும் நமக்கு இந்த குற்றவாளி பற்றி ஒரு குழு கிடைச்சி இன்னைக்கு நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டு அந்த இப்போ ஏற்கனவே டிஸ்பிளே பண்ண நகைகள் வந்து அவர் வீட்டிலேருந்து நம்ம கைப்பற்றிட்டோம். அவர் யூஸ் பண்ண டூல்ஸு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தோம். இதுதான் வந்து அவர் குற்றவாளியோட பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. அவர் வயசு வந்து 48. இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை அந்த ஊரை சேர்ந்தவர். இவர் வந்து இப்போ கோயம்புத்தூரில் கண்ணப்ப நகரில் இருக்கார். சங்கனூர் கண்ணப்ப நகரில் வசித்து வர்றாரு. இவருக்கு வந்து ஒரு மனைவி 2 குழந்தைங்க இருக்குது. ஒரு பையன் பொண்ணு இருக்காங்க. இவரோட தொழில் வந்து ஆக்டிங் டிரைவராக இருக்கார். இதுக்கிடையில் இந்த திருட்டு தொழிலும் செஞ்சிட்ருக்காரு. ஸோ இப்போ இவர் 1993 மும்பைக்கு போய் அங்கே சில பேக்கு லிஃப்டிங்கு ஜேப்படி அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு அந்த வழக்குகளை மாற்றியிருக்காரு.